ஆஃபீஸில் உங்களுக்கு நிறைய டென்ஷனாக இருக்குது, நிறைய மெயில்ஸ், நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய குவைரிஸ், கொஸ்டின்ஸ், மீட்டிங்ஸ், டார்கெட் அப்படின்ட்டு நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணலாம்? சில வழிகள் இருக்குது. ஒன்று, உங்களோட ஒர்க்கை ஒன்று ஒன்றா ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டு எந்தெந்த ஒர்க்கு ஃபஸ்ட்டு முடிக்கணும்னு பார்த்து அதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தடுத்த ஒர்க்குக்கு போகலாம். செகண்ட் மெத்தட், எல்லா ஒர்க்லேயும் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் கொஞ்சமாக முடிச்சு வச்சுக்கலாம். சுப்பீரியர் கேட்கும்போது, சார் இந்த ஒர்க்கில் 50% முடிஞ்சிருக்கு, இந்த ஒர்க்கில் வந்து 70% முடிச்சிடணும், கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி பயங்கர ப்ரெஷராக இருக்குது, தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாம்? அழகாக அங்கேருந்து எஸ் ஆகிடலாம். எஸ் ஆகிடலன்னா என்னது? ஏதோ ஒரு மெசேஜ் போட்டுட்டு, உங்கள் மெயிலோ இல்லை ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் உங்கள் சுப்பீரியர் போட்டுட்டு அழகாக வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடலாம். காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உங்களுக்கு மெசேஜஸ் வந்துருக்கும், எல்லாத்துக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டியிருந்திருக்கும். ஒன்றுக்கும் பொறுமையாக நீங்கள் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகி நேரில் போயிட்டு சுப்பீரியர்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. கண்டிப்பாக இது ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் இது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு பிஹேவியராக தான் இருக்கும். அப்போ கரெக்டாக வந்து சரண்டர் ஆகிட்டு இனிமேல் என்ன நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் நேற்று ஸ்ட்ரெஸ் எல்லாத்துலேருந்து இப்போ வெளியில் வந்துட்டீங்கல்ல, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடச்சிருக்கும். வீட்டில் நல்லா தூங்கியிருப்பீங்க, வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டைமை, அந்த உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.